ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு செம்மையான ஹேர் டைய பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் டைய தொடர்ந்து நடிகை ரேகா மேம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஒரு வீடியோல இந்த ஹேர் டைய பத்தி போட்டிருந்தாங்க. அதனால அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் அந்த ஹேர் டைய தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க முடி மாதிரியே என் முடி நல்லா கருகருன்னு இருக்கு. வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இந்த ஹேர் டை நம்ம ரெடி பண்ண போறோம். பாருங்க எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்ட்டு. 5 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் காஃபி பவுடரா இருந்தாலும் பரவாயில்ல, 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்க 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையுமே. இந்த கிண்ணத்தில் கூட கொஞ்சம் ஒட்டியிருக்கு, பவுலில் ஒட்டியிருக்கிறத நம்ம கொஞ்சம் கலந்து ஊற்றி எடுத்து கழுவி ஊற்றிக்கலாம். இந்த காஃபி டிகாஷனை வந்து நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம டிகாஷனை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் டையில் வந்து 3 பொருட்கள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. 3 பொருள் மட்டும்தான். இது வந்து நல்லா கொதி வரட்டும். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் காஃபி பவுடர் எடுத்துக்கணும். குறைவாக எடுத்துட வேண்டாம். 5 ஸ்பூன்றது 6 ஸ்பூன் ஆனால் கூட பரவாயில்ல. ஆனால் கம்மியாக மட்டும் எடுத்துட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹேர் டையை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிதுங்க. நல்லா பாருங்க திக்காக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ தாங்க நுரக்கட்டி வருது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். கொதிச்சு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது சிம்ல வச்சுக்கோங்க. பொங்கி அப்படியே கீழே ஊற்றிடும். இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அது முன்னாடி இன்னும் 2 இன்கிரியன்ட் என்ன நம்ம சேர்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் கொதிச்சுக்கிட்டே. அடுத்து நாம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் சேர்க்க போற 2 இன்கிரியன்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது கருவேப்பிலை தாங்க. இந்த கருவேப்பிலையை நல்லா 2 குத்து அளவுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம உருவி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உருவி போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமான இன்கிரியன்ட் நம்ம சேர்க்க போறோம். டிகாஷன் வந்து கொதிச்சுட்டே இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். அதனால நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலையை வந்து 2 கொத்து அளவுக்கு நல்லா உருவி போட்டுட்டோம். இப்போ அடுத்து இது கூட வந்து நம்ம சேர்க்க போறது என்னன்னா, இந்த பீட்ரூட் தாங்க சேர்க்க போறோம். இந்த பீட்ரூட் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு இதை வந்து சின்ன சின்ன துண்டா போட்டு நம்ம இது உள்ள போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா துருவி கூட தாராளமாக போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா அரைபடுன்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு நிறைய முடி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமான முடி தான் அப்படின்னா ஆஃப் பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க நம்ம சேர்த்த பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் டை. பாருங்கள் அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அது முன்னாடி டிகாஷன் பாருங்க நல்லா கொதிச்சு சுண்டி இருக்கு. பாருங்க கலர் என்ன மாதிரி மாறி இருக்கு பாருங்க. நல்லா கருப்பு கலர்லயே மாறிடுச்சு. நல்லா டார்க்கா மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் கூட சுண்டட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நாம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கு. அரைச்சது திப்பி திப்பியாக தான் இருக்குது. அதனால இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இரும்பு கடாயிலே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம இதை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடலாம். அதே இரும்பு கடாயிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் அந்த இரும்பு கடாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் அந்த இரும்பு கடாய் வந்து பெருசு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையோட அந்த பீட்ரூட்டை சேர்த்து அரைக்கும் பொழுது அருமையான ஒரு கலர் கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு நேச்சுரல் ஹேர் டைனா இதுதாங்க. செம்மையா சூப்பரா நமக்கு நேச்சுரலா நம்ம முடியை வந்து மாற்றி தரக்கூடிய ஹேர் டை தான் இப்போ நாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எந்த விதமான பாதிப்புகளையும் நமக்கு உண்டு பண்ணாது. இளநரைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். முடி கருகருன்னு மாறுறதும் இல்லாமல் நல்லா வளரவும் செய்யும். இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிட்டோம். இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு டிகாஷன் இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு.
இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா காஃபி டிகாஷன். இங்கே பாருங்க, இந்த டிகாஷனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் உள்ள ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் டையை வந்து இரும்பு கடாயில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், வேறு எதுலையுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அதுவும் இதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் முடி கருகருன்னு ஆகிறத கண் கூட பார்க்கலாங்க. பாருங்களேன், கலர் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு. நல்லா சுண்டை வச்சு எடுக்க போகிறோம். நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு இதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்கள் ஹேரில் உடனே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கலரு செம்ம கலராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கையிலலாம் அப்ளை பண்ணிங்கன்னா கையிலேருந்து இந்த கலர் வந்து போகவே போகாது உங்களுக்கு. கொதிக்க கொதிக்க கலர் பாருங்க எந்த அளவுக்கு மாறி வந்துருச்சுட்டு. நீங்க எந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணாலும் எந்த மாதிரி ஒரு கலர் கண்டிப்பா கொடுக்காது. பாருங்க எப்படி வருதுன்னு கலர். இதுல வெறும் கருவேப்பிலை, பீட்ரூட், அப்புறமேட்டு காஃபி பவுடர், இது 3 மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். வேற எதுவுமே ஆட் பண்ணல. நல்ல பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. பீட்ரூட்டோட கலர், காஃபி பவுடரோட கலர், அப்புறமேட்டு கருவேப்பிலையோட கிரீன் கலர், இது 3 சேரும்பொழுது ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்குது. பாருங்க செம்மையா இருக்கு. அந்த ஸ்பேஷலாவே என்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. எப்படி பாருங்க, அவ்வளவுதாங்க, நமக்கு செம்மையான ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை விட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிடும். அதனால நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவசியம் இருந்தால் மட்டுமே இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க. என்னன்னா மருதாணி பொடி தேவைப்பட்ட மட்டும். அப்படி இல்லைன்னா இதுதான் நம்ம ரெடி பண்ண ஹேர் டை. நான் வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறதுனால இதில் வந்து மருதாணி பொடியை மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தேவைப்படுறதுனால நான் சேர்த்துக்கிறேன். அல்லது வேணான்னா விட்டுருங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டுமே நீங்கள் மருதாணியை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்படி இருக்கு பாருங்க ஹேர் டை. சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹேர் டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா இந்த ஹேர் டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்படி சூடோட நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஹேர் டையை நம்ம ஹேர்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லை ½ hour விட்டீங்கன்னா நல்லா ஆறிடும். ஏன்னா இரும்பு கடாய் ரொம்ப சூடா இருக்கு இல்லையா, அதனால ஒரு ½ hour மட்டும் விட்டுட்டு நம்ம இதை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் பாருங்க கையில். அங்கே பாருங்க எப்படி இருக்கு, மை மாதிரி விட்டுது பாருங்க. செம்மையான ஹேர் டைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேர் டை. எந்த விதமான கெமிக்கலுக்கு வேலையே இல்லை இதில். பாருங்கள் எப்படி விட்டுதுன்ட்டு. நம்ம முடியும் இதே மாதிரி பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். பாருங்கள் கையில் கொஞ்சம் தான் தொட்டு தான் காட்டினேன். ஆனால் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக பிடிக்குதுங்க. இந்த ஹேர் டை வந்து நானாக தயார் பண்ணலங்க. இது வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணால் நம்ம முடி நல்லா கருகருன்னு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஹேர் டையை நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பராக ரிசல்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குங்க ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஹேர் டை நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு
2 வாரத்துக்கு தாராளமாக இந்த ஹேர் டை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு அருமையான ஹேர் டைன்னு சொல்வேன். நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நரைமுடிகள்ன்ற பிரச்சனைக்கு உங்களுக்கு வேலை இல்லை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.